கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு கிரை செய்து எங்களுக்கு செய்ய வல்லவராக உண்மை, அப்படியாக எங்கள் குடும்பங்களுக்கு செய்து வருகிறவராக உண்மை. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஈஸ்வராஜா, இந்த நாளிலே நீர் உண்டு பண்ணி இந்த சந்தோஷமான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, எங்கள் குடும்பங்களுக்கு பாராட்டி இருக்கிற எல்லா கிருபை, இலக்கம், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஈஸ்வராஜா, இயேசு கிறிஸ்துவே, நீ இந்த உலகத்தில் வந்த பொழுது எங்கும் நன்மை செய்வதா சுற்றி திருநிலைச்சல் வேதம் சொல்கிறது. ஐயா, அதுபோல நீ முதலாவது உங்களுடைய அற்புதத்தை ஒரு காணாவூரிலே ஒரு கல்யாண வீட்டிலே செய்தேன்னு சொல்லி வேதம் சொல்வதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காணா வீட்டிலே நீர் அழைக்கப்பட்டது போல இந்த திருமண வீட்டில் நீர் வரும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, காணா வீட்டிலே வந்து நீர் அந்த திருமணத்தை ஆசிரியத்தது போல இந்த திருமணத்தை ஆசிரியக்கும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீர் வாசினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ எங்களுடைய அறிவினாலோ உண்டானது அல்ல. இயேசு கிறிஸ்துவே, நீர் உடைய ஆவியினால் இந்த பிள்ளைகளை இணைத்தீரன்னு சொல்லி விசுவாசத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உடைய ஆவியினால் இந்த குடும்பங்களை இணைத்தீரன்னு சொல்லி விசுவாசத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இணைத்த குடும்பம் ஐயா, நீர் இப்போது உங்களுடைய கிருபையில இணைக்கப்படுகிற குடும்பம் கடைசி மாற்றமாக நீர் காக்க வல்லவராய் இருப்பதாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது கர்த்தரால் வந்தது, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க சொல்லுபடியாக நிச்சயமாகவே இந்த திருமண காரியம் உம்மால் வந்து சொல்லி நாங்கள் விசுவாசித்து உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஈஸ்வராஜா, எந்த ஒரு குற்றம் குறைகள் வராதபடி காத்துக் கொள்கிறார். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாக சொல்லும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எந்த ஒரு குறைவோ, எந்த ஒரு பலவீனங்களோ, எந்த ஒரு பிரச்சனைகளோ யார் மூலமாகவோ எப்படியோ வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, உம்முடைய பரிசுத்த விவாகத்திலே இந்த பிள்ளைகள் இணைக்கப்படுவதற்கு முன்பாக இன்னொரு முறையாக இந்த மணமகனை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த மணமகனை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இரு குடும்பத்தாரை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தத்தை இந்த மணமகன் மேல் நாங்கள் ஊற்றுகிறோம். அந்த மணமகன் மேல உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். ஐயா, இந்த மணமகனுடைய குடும்பத்தார்களுடைய ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். அந்த மணமகனின் குடும்பத்தார்களுடைய ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் ரத்தத்தை ஊற்றுகிறோம். ஐயா, பரிசுத்த விவாகத்திலே இன்னும் ரத்தத்தை கல்வியை பரிசுத்தப்படுத்தி நீர் இணைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியாக செய்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலுமாக நீர் பொறுப்பட்டுக் கொள்ளும் ஈஸ்வராஜா, முற்றிலுமாக நீர் பொறுப்பட்டுக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாம மட்டுமே வல்லமையாக மையப்படும்படியாக சகல காரியங்களையும் ஆரம்பம் முதல் கடைசி மட்டுமாக நீருடைய நாம மகிமைக்காக எல்லாத்தையும் பொறுப்பட்டு நடத்தும்படியா நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, எங்களால் ஒன்றுமே முடியாது ஈஸ்வராஜா, எங்களால் ஒன்றுமே முடியாது. இது எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நாமத்தை மையப்பட்டு அழைக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசிரியப்பதற்கு முற்றிலுமாக பொறுப்பட்டு நடத்துவதற்கு நீர் வந்து விட்டதா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாத்தையும் கொடுக்கிறோம். சகல துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமையர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் ஏற்பட்ட ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே